சார், எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். யாருப்பா இறைவன்னு கேட்டாங்க. கண்ணதாசன் ஐயா சொன்னார், பூஜ்யத்துக்குள்ளே ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமல் இருப்பான் ஒருவன், அதை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். தென்னையில நீருக்குள்ளே தேக்கி வைக்கும் ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன், அதை தெரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். வானவெளி பட்டினத்தில் வட்டமதி சக்கிரத்தில் ஞானரதம் ஓட்டி வரும் ஒருவன், அதை நாடி சென்றால் அவன்தான் இறைவன். முற்றும் கசந்ததென்று பற்றறுத்து வந்தவர்க்கு சுற்றமென நின்றிருப்பான் ஒருவன், அதை தொடர்ந்து சென்றால் அவன்தான் இறைவன். பஞ்சுபடும் பாடுபடும் நெஞ்சுபடும் பாடறிந்து அஞ்சுதலை தீர்த்து வைப்பான் ஒருவன், அதை ஆறுதல் தந்துவிடும் இறைவன். கல்லுக்குள்ளே தேரை கண்டு கருவுக்குள்ளே பிள்ளை கண்டு உள்ளிருந்து ஊட்டி வைப்பான் ஒருவன், அதை உண்டு கழித்தவர்க்கு அவன்தான் இறைவன். நீருக்குள்ளே குளிர்ச்சி வைத்து நெருப்புக்குள்ளே சூடு வைத்து கருப்புக்குள்ளும் வெண்மை வைத்தான் ஒருவன், உள்ளம் கனிந்து கண்டவர்க்கு அவன்தான் இறைவன். உள்ளத்தின் உள்விளங்கி உள்ளுக்குள் அடங்கி தான் உண்டென்று காட்டிவிட்டான் ஒருவன், அதை உணர்ந்து கொண்டவர்க்கு அவன்தான் இறைவன். கோழிக்குள்ளே முட்டை வைத்து முட்டைக்குள்ளே கோழி வைத்து வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பெயர் இந்த உலகத்தில் இறைவன். சின்னஞ்சிறு சக்கிரத்தில் ஜீவன்களை சுற்ற வைத்து தன்னை மறந்தே அமர்ந்திருப்பான் ஒருவன், அவன் தடம் தெரிந்தால் அவன்தான் இறைவன். தான் பெரிய வீரன் என்று தலை நிமிர்ந்து வாழ்ந்தவரை நாள் குறித்து அழைத்து செல்வான் ஒருவன், இந்த நாடகத்தை ஆட்டி வைக்கும் இறைவன் கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். இந்த புரிதல் இருக்காப்பான்னு கேட்டாங்க. இந்த புரிதல் இப்போ நம்ம ஆளுங்க சாமியை நம்புறானோ இல்லையோங்க, வாஸ்து சாஸ்திர நிபுணரை நம்புறான், ஜோசியரை. எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் மாடம்பாக்கத்தில் ஒரு வீடு வாங்கினேன். எங்கள் வீட்டில் என் ஒய்ஃபோட மாமான்னு ஒரு கேரக்டர் வந்தார், வாஸ்து நிபுணர், அரகுறை வாஸ்து நிபுணர். இந்த அரகுறை 3 மணிக்கெலாம் வந்துட்டார், புரோகிதர் வரதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டார். வந்த மனுஷன் பேசிக்கிட்டே இருந்த ஒரு ஃப்ளைட் இப்படி பறந்துச்சு. பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்கா? ஆமாம். உங்கள் வீட்டை இடிச்சிருவாங்களே அப்படின்ட்டாரு. கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்கான். வந்தவர் இந்த அரகுறை வாஸ்து வந்துட்டு, இந்த கிச்சன் இங்கே இருக்கப்படாது, இதை இங்கே நகட்டு, இதெல்லாம் நகட்ட முடியாது மாமா, பெட்ரூம் இங்கே இருக்கக்கூடாது, இது அங்கே நகட்டு, இதை இப்படி மாற்று, அதை அப்படி மாற்று, அதை இப்படி மாற்று. இதை தாங்க அவர் கேட்டார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேப்பிரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரைப்பு போகும் முன்னே மறிந்து தொக்க வள்ளிரில் சாத்திரைப்பு நோய்கள் இல்லை சக்தி முக்தி சித்தி என்ன. இப்போ எல்லாருமே இந்த வேஷம் தான்ப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க. திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். கண்ணதாசன் ஐயா வார்த்தை. திருடனும் ஹரஹரா சிவசிவா என்றுதான் திருநீர் பூசுகின்றான். சீட்டாடும் மனிதனும் சிவனை நினைத்துதான் சீட்டை பிரட்டுகின்றான். முரடனும் அறிவாளால் காரியம் பார்த்த பின் முதல்வனை வணங்குகின்றான். முச்சந்தி பெண்களும் முக்காடு நீக்கிய பின் முதல்வனை வணங்குகின்றாள். வருடுவார் கைக்கெல்லாம் வருடுகின்ற தேவனவன் வேறுபாடு பார்ப்பதில்லையே, மலர் கொண்ட கூந்தலை தென்றல் தாளாட்டிடும் மதுரை மீனாட்சி உமையேன்னு எழுதியிருப்பார். எல்லாரும் இப்படி தான் வாங்க. ஆனால் இதில் யார் தெரியுமா மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? உண்மையை உணர்ந்தவர்களால் மட்டும். வெறும் சிவ சின்னம் அணிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு அந்த மகிழ்ச்சி வந்துடாதுப்பா. ஒரு சாமி படத்தை 100 பேருக்கு அனுப்பி இன்னைக்குள்ள உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றானே, காலங்காத்தால் எந்திரிச்சு சாய்பாபா படத்தை அனுப்பி இன்னைக்குள்ளே நீ 100 பேருக்கு அனுப்புனா உனக்கு நல்லது நடக்கும்ன்றான். சரி, அனுப்பலைன்னா நமக்கு பயமாக இருக்குது, ஒருவேளை அனுப்பாமல் போயிட்டோன்னா இதை அனுப்பிச்சுடுறாங்க. அதனால தாங்க கேட்டார், அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கி நின்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கும் என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ, செம்பலம்பலத்துலே தெளிந்ததே சிவாயமேன்னர். எப்பா உன் மனசுக்குள்ள அவர் வந்துட்டார்னா இந்த கலக்கமே வராதையா. இந்த அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கி நின்றால் அசங்குமோ, கம்பமற்ற பார்க்கடல் கலங்கும் என்றால் கலங்குமோ, இன்பமற்ற யோகியை இருளும் வந்து அணுகுமோ. நீ உண்மையிலேயே அவரை போய் பிடிச்சிக்கிட்டேன்னா உன்னை எதுவுமே கலக்காதையா. என் ஃப்ரெண்டோட அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கார். முட்டை அடித்து வாயில் புண்ணோட சபரிமலைக்கு மாலையை போட்டு வந்தான், கருப்பு வெட்டி கட்டி. என்னடான்னு கேட்டேன். இல்லை, பெருமாளுக்கு போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தேன். சரி, சமயபுரம் மாரியம்மனுக்கு தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். சமயபுரம் மாரியம்மனுக்கு சரி, அதுக்கப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டு வரேன்னு வேண்டிக்கிட்டேன். இப்போ ஒருத்தரை நம்பியிருந்தான்னா முடிஞ்சிச்சு. கரெக்டாக? இப்போ நம்ம ஆட்களுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? பெருமாள் டாக்டராக வரணும், சமயபுரம் மாரியம்மன் நர்ஸாக வரணும், எங்கள் அப்பன் ஐயப்பன் வந்து காப்பாற்றணும். எல்லாரையும்
ஒரு இடத்துல பற்று வைங்கப்பா. இவர் கேட்குறாரு ஒரு வார்த்தை, அப்போ ஒருத்தரை நம்பலைன்னு தானே அர்த்தம். இந்த கடுமையாக ஒரு வார்த்தை போட்டார். சிவவாக்கியர் பாட்டில் எல்லாரும் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோ. இந்த யூடியூப்லலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இப்போ நாம் அப்படி பேசுகிறோம்ல, பேசுகிறதுல ஒரு நிமிஷத்தை மட்டும் அவனுக்கு எது தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி இவர் பேசுவதை பார்த்தீர்களா, அந்த மாதிரி சார். இப்போ சிவவாக்கியர் பாட்டில் இந்த பாட்டு இருக்குல்ல, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதா, உடனே இதை கட் பண்ணிவிடுவான். இதை மட்டும் கட் பண்ணி சிவவாக்கியர் சுவாமியை நட்ட கல்லுன்ட்டார் தெரியுமா. முணுமுணுன்னு மந்திரம் சொல்கிறத முணுமுணுன்னு சொல்லிட்டார் தெரியுமா. சிவவாக்கியரே கல்லுன்னு தான் சொல்கிறார். அப்போ சிவவாக்கியர் நாத்திகரன்டா. அதுக்கு அடுத்து சொன்னாரேப்பா, நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதரா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில். என்ன பார்த்தோம்னா, இப்போ நம்மலாம் தமிழர்களா வீட்டில் பகவத்கீதைன்னு ஒரு புத்தகம் வச்சுருப்போமா, அதில் எழுதியிருக்கா பகவத்கீதைன்னு தமிழில் எழுதியிருக்கு. நீங்கள் படித்தோன்னு என்ன புரியும், பகவத்கீதைன்னு புரிஞ்சிருது. புரியுதா? தெலுங்குக்காரன் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவங்க வீட்டில் பகவத்கீதை வச்சுருக்காங்க, மேலே பகவத்கீதைன்னு தெலுங்கில் எழுதியிருக்கு, உங்களுக்கு புரியலை, நீங்கள் என்ன கேட்பீங்க, என்ன கேட்குறோம், இது என்ன புக்குன்னு தானே கேட்குறோம். ஐயோ ஒரு பகவத்கீதையை புத்தகம்னு சொல்லிட்டாரு, சொல்ல முடியுமா? நமக்கு புரிந்து கொள்ள முடியாத போது அது பகவத்கீதையாக இருந்தாலும் சரி, திருக்குறளாக இருந்தாலும் சரி, திருக்குரானாக இருந்தாலும் சரி, பைபிளாக இருந்தாலும் சரி, அது வெறும் எப்படி ஒரு புத்தகமாக இருக்க முடியுமோ அப்படி ஒருவன் இறைவனை புரிந்து கொள்ளலைன்னா, இறை அனுபவம் அவனுக்கு கிடைக்கலைன்னா, அந்த இறைவன் அங்கு வெறும் அவனை பொறுத்தவரை அது வெறும் கல்லாகத்தான் இருக்கிறார். எப்படி ஒருவனால் இன்னைக்கும் பகவத்கீதையை நம்ம எடுத்து படிக்க மாட்டோமே, கற்பூர தீபாராதனை காட்டுறான், கரெக்டா? அதைத்தாங்க கேட்டார். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாற்றியே சுற்றி வந்து முணுமுணுவென்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம். சட்டுவம்னு என்ன பண்ண, அந்த கரண்டி இருக்குல்ல, நீங்கள் சமைக்கிறீங்கல்ல, கரண்டிக்கு டேஸ்ட்டு தெரியாது, அதை எடுத்து சாப்பிடக்கூடிய நமக்கு தானே டேஸ்ட்டு தெரியும். கரண்டியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களடா, பாத்திரத்தில் சமைச்சிட்டு அதை கும்பிட்டுக்கிட்டே இருக்கீங்களேப்பா, எப்பப்பா எடுத்து சாப்பிட போகிறீங்க? உங்களை பொறுத்தவரை அந்த ரசமும் அந்த சாம்பாரும் வெறும் கலர் தண்ணியாகவே வச்சுருக்கீங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புத்தகத்தை வெறும் புத்தகமாகவே வச்சுருக்கீங்களே, பகவத்கீதையாக திருக்குறானாக பைபிளாக எப்பப்பா மாறும்னா எடுத்து படிக்கும்போது தாங்க மாறும். இப்படி போப்பான்னு கிருஷ்ணர் கையை காமிச்சா இந்த கையை கும்பிடுறது ஈஸி, கையை கும்பிட்றது ஈஸி, அந்த பக்கமாக நடந்து போகிறது ரொம்ப கஷ்டம். கரெக்டாக? நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், ஈஸியஸ்ட் வே என்ன, கிருஷ்ணரை கும்பிட்டுட்டு போயிடுவோம். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான்ப்பா உதவி பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான்ப்பா மாற்றணும்னு சொன்னால் நம்ம ஆட்களுக்கு அது முடியலை. கரெக்டாக? நம்ம ஆட்களுக்கு அது முடியலை. உங்கள் வாழ்க்கைக்கு கிருஷ்ணர் உதவாக இருப்பார்னா அது ஈஸியாக இருக்குல்ல, ராகுக்கும் கேதுக்கும் விளக்கேற்றுப்பானா ஈஸியாக இருக்குல்ல. நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவம் கரியின் சுவை அறியுமோன்னார். பாத்திரத்துக்கு சுவை தெரியாது, எடுத்து சாப்பிடும்போது தான் சுவை தெரியும். இப்போ சித்தர் பெருமான் என்ன பொருள் சொன்னார், சித்த பெருமான் என்ன வாக்கு சொன்னார்ன்ற அதை புரிஞ்சுட்டு அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும் போது தான் நாம் சித்தரை உண்மையாக வணங்குகிறோம்னு அர்த்தம். சிவவாக்கியரினுடைய பாடலை உள்வாங்கும் போது தான் நம்ம உண்மையாக அந்த பாடலை உணர்ந்திருக்கோம்னு அர்த்தம். இந்த பகவத்கீதையை படிக்கும் போது தான் நம்ம உண்மையிலேயே அந்த பகவத்கீதையை வணங்குகிறோன்னு அர்த்தம். சிவபெருமான் சொன்ன விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றும் போது தான் நம்ம உண்மையாக ஒரு சைவனாக இருக்கிறோன்னு அர்த்தம், இல்லையா? இல்லாட்டினா வெறும் நட்டக்கல்லாக யாருப்பா வச்சுருக்காங்க, நம்ம தான் வச்சுருக்கோம் அப்படின்றது தான் சிவவாக்கியரை என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையில் சொன்னார் சார். இப்போ ஒரு கோயிலில் தோசைக்கு சண்டை நடந்துச்சு சார் காஞ்சிபுரத்தில். நாம் இப்படி போடுறதா நாம் அப்படி போடுறதான்னு போட்டு கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஐயா ஒரு கவிதை எழுதியிருப்பார். யானைக்கு நாம் இப்படி போடுறதா அப்படி போடுறதான்னு சண்டை நடந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க அந்த யானை ஓடுச்சு, யானைக்கு மதம் பிடிச்சி ஓடுதுன்னாங்க. இவர் தான் சொன்னார், யானை மதம் பிடித்து ஓடவில்லை, மதம் பிடிக்காததால் ஓடுகிறதுன்னார். கவிக்கோ சொல்லுவார், இந்த ஒரு பேனாவை காமிச்சு கேட்டார், பேனாவே நீ முள்முடி தரித்திருப்பதால் நீ கிறிஸ்துவா, நீ நாமம் போல் இருப்பதால் நீ வைணவனா, குள்ளா அணிந்திருக்கிறாயே நீ இஸ்லாமியனா, எழுதும்போது பட்டை அடிக்கிறாயே நீ சைவனான். பேனா சொன்னது, எல்லாவற்றையும் இணைத்துப்பார், நான் ஒன்று என்ற வடிவத்தில் வருவேன், நான் ஒன்றாக இருக்கிறேன்னு அந்த பேனா நமக்கு கற்றுக் கொடுத்துச்சான். இந்த உருவ வழிபாட்டையே நம்ம பிடிச்சிட்டு இருக்கோமேப்பா, ஆனால் இந்த இறைத்தன்மையை நீங்கள் விட்டுட்டீங்களேப்பான்றதை ரொம்ப வருத்தப்பட்டு கேட்பாரு. மாறுபட்ட மணித்துளக்கி வண்டி நெச்சில் கொண்டு போய்
மாறுபட்ட மணித்துளக்கி வண்டின் எச்சில் தேன் வண்டின் எச்சில் கொண்டு போய் ஊறுபட்ட கல்லின் மீது ஊற்றுகின்ற மூடர்கள் மாறுபட்ட தேவரும் அறிந்து நோக்கும் என்னையும் கூறுபட்டு தீர்க்கவே குருக்கள் பாதம் வைத்ததேன்னார். இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறேன், ஆராதனை பண்ணுறேன், இதெல்லாம் சரிதான்ப்பா. அடுத்த நிலைக்கு போகணும்னா ஒரு குரு கிட்ட போய் சரணடைப்பான்றார். இப்போ இதெல்லாம் ஒரு திட்டலாமாங்க? அபிஷேகம் பண்ணுறதை திட்டலாமா? வழிபாடை திட்டலாமா? மேலோட்டமாக பார்த்தா அது திட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கேட்குறேன், உங்கள் பையனுக்கு 3 வயசு, நல்லா கேட்டுக்கங்க, 3 வயசு. ஆனால் அவனை சொல்கிறான், சந்தோஷமாக இருக்குமா? ஆனா அம்மா ஆடு ஏ ஃபார் ஆப்பிள் சொன்னால் சந்தோஷமாக இருக்குமா? 3 வயசில். 5 வயசில் சரி, 10 வயசு ஆகுது, ஒரு 5ஆவது படிக்கிற பையன், 10 வயசு ஆகுது. இப்போ நீ என்னடா படிச்சிருக்கன்னு கேட்டா, ஆனா அம்மா ஆடு இலை ஏப்பார் ஆப்பிள்னா உங்களுக்கு கோவம் வருமா? ஏன்டா இன்னுமாடா அதை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க? இன்னுமாடா இன்னும் ஆவணம் படிச்சுக்கிட்டு போடா. 10ஆவது வந்துட்டு ஒன்று 5ஆவது வந்துட்டு அடுத்து வரணுன்னா பாருங்க. இப்போ 10ஆவது படிக்கிறான் உங்கள் பையன், 10ஆவது படிக்கிறான். இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்க, 10ஆவது வந்துட்டியடா, நீ என்னடா படித்தேன்? அம்மா ஆடு இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? இப்போ உங்கள் பையனுக்கு 25 வயசு. இப்போ என்னப்பா நீ படிச்சிருக்கேன்? அம்மா ஆடு இல்லைன்னா இப்போ குச்சி எடுப்பீங்களா மாட்டிங்களா? கடைசியாக வந்து உங்கள் பையனுக்கு இப்போ 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு. 50 வயசில் கேட்குறீங்க, இப்போயாவது நீ என்னடா கற்றுக்கிட்ட? 50 வருஷம் இருந்தியாடா, 50 வருஷத்தில் என்னப்பா கற்றுக்கிட்ட? அம்மா ஆடுனா கோவமா வராதா? இதுதான் சிவவாக்கியருக்கு வந்துச்சு. ஆரம்ப நிலையில் உருவ வழிபாடு சரிப்பா, ஆரம்ப நிலையில் நீ அபிஷேகம் பண்ணப்பா, ஆரம்ப நிலையில் ஆராதனை பண்ணப்பா, ஆரம்ப நிலையில் அந்த இறைத்தன்மையை உருவ வழிபாட்டோட கும்பிட்டப்பா. இத்தனை வயது ஆனதுக்கப்புறமும் கூட இன்னும் அம்மா ஆடு இலைன்னே சொல்லிகிட்டே இருக்கேப்பா. எப்படா நீ பிஹெச்டிக்கு போகிற? எப்படா நீ 5ஆவது பாஸ் பண்ண போகிற? எப்படா நீ 10ஆவது பாஸ் பண்ண போகிற? அதுக்குள்ளே இந்த வாழ்க்கை முடிஞ்சிடுமேப்பான்ற ஒரு தகப்பன் நிலையிலிருந்து சொன்ன வாக்கியம் தான் இந்த சிவ வாக்கியம். பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, பணத்தினா பார்ப்பனத்தி, பரட்சியாவது ஏதடா, பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ. இவன் நம்பர் 1, இவன் நம்பர் 2ன்னு எலும்புக்குள்ள லெட்டர் போட்டிருக்கானா, எலும்புக்குள்ள 1 2 3 போட்டிருக்கானா, இவன் ஃபர்ஸ்ட் செகண்ட். இறைச்சி தோல் எலும்பினுள் இலக்கமிட்டு இருக்குதோ. பறைச்சி போகம் வேறவோ பணத்தி போகம் வேறவோ, பறச்சியும் பணத்தையும் பகுத்துப்பாரு உம்முலேன்னா. இந்த பக்கம் வரக்கூடிய போகம் வேறையாப்பா, இங்கே வரக்கூடிய போகம் வேறையாப்பா, ரெண்டும் ஒன்றா தானப்பா இருக்கு இயற்கையில். கவிக்கோ தான் சொல்லுவார், நீங்கள் இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணுங்க, கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணுங்க, இந்து முறைப்படி கல்யாணம் பண்ணுங்க, குழந்தை இயற்கை ரீதியாக நிறையா பிறக்கணும்னார். இப்போ இங்கே சுகிசிவம் ஐயா கேட்டாங்க, இந்த உருவ வழிபாடு எப்படி பாடினாங்க? கல்யாணம் ஆகுதா? ஆகும்போது பட்டு புடவை கட்டி கொடுப்பாங்களா? நகை நட்டெல்லாம் போடுவாங்களா? கல்யாணத்தினுடைய பர்பஸ் என்ன? அடுத்த தலைமுறையை உருவாக்குறது. 2 வருஷம் ஆச்சுன்னா என்ன விசேஷம்னு வந்து கேட்குறோமா? என்ன விசேஷம்னு? குழந்தை பிறக்கலைன்னா கல்யாணத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போகுதா? இந்த கல்யாணத்தினுடைய அந்த சம்பிரதாயமான சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது எப்படி இந்த பட்டுப்புடவையும் நகை நட்டுகளும் பட்டு வேஷ்டியும் அர்த்தமற்று கலட்டி எறியப்படுகிறதோ, அதுபோல திருமணம் தொடங்கும் போது பட்டு வேஷ்டி பட்டு சட்டையோடு தான் தொடங்குகிறோம். ஆனால் திருமணத்தினுடைய அந்த பர்பஸ் அது நடந்து நிகழணும்னா எல்லாத்தையும் துறந்தால் மட்டும்தான் அந்த அடுத்த தலைமுறையை உருவாக்க முடிவது போல இறை வழிபாட்டில் உருவ வழிபாட்டோடு தான் தொடங்கணும். ஆனால் இறைவனோடு நீங்கள் இணைய வேண்டும் என்றால் சாத்திரங்கள், சம்பிரதாயங்கள், ஆகமங்கள், விதிகள் எல்லாவற்றையும் துறந்த பின்புதான் நீங்கள் இறைநிலையை அடைய முடியும்னு சுகிசிவம் ஐயா சொன்னாங்க. நீல வீடு கட்டுவீர், நெடுங்கதவு சாத்திவீர், வாழ வேண்டும் என்றலோ மகிழ்ந்திருந்த மாலரே, காலன் வந்து அழைத்த போது கையகன்று நிற்பீரே, ஆளனுண்ட கண்டபாதம் அம்மை பாதம் உண்மையேன்னார். வீடு கட்டுறோம், மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து பானை உடஞ்சிருச்சா, இருக்கட்டும்னு வச்சுப்போம். கரெக்டா? வீட்டில் பேப்பர்னா கூட இருக்கட்டும் வச்சுப்போம். மண்கலம் கவிழ்ந்த போது வைத்து வைத்து அடுக்குவார், வெண்கலம் கவிழ்ந்த போது வேணும் என்று பேணுவார், நம்கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று கூறுவார், என்கலம் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனேன்னர். வெண்கல பானை தேவைப்படும், இந்த பானை தேவைப்படும். ஒரு பெரிய பணக்காரர் நடந்து போனார், மழை பெஞ்சிச்சு. அவர் ஒரு வீட்டு வாசலில் இந்த செருப்பஞ்சை போட்டுக்கிட்டுமா, சகதியாக இருக்குது, அந்து போச்சு, செருப்பஞ்சை போட்டுக்கிட்டுமான்னார். போட்டுக்கோங்க சாமி, தாராளமாக போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. இப்போ இந்த பணக்காரர் செத்து போனார். ஒரு நாள் தூக்கிட்டு வந்தாங்க அவரை, அதே வீட்டு வாசல், மழை வந்துச்சு. இப்போ அவங்க போய் கேட்டாங்க, மழை வந்துருச்சு, இந்த பணத்தை இங்கே நிப்பாட்டிக்கிட்டுமா அப்படின்னு. யார் வீட்டு வாசலில் யாரை இறக்கி வைப்பான்னா, செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட மனுஷனுக்கு இல்லை. ஒரு புதுக்கவிஞன் எழுதினார், தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது,
தாசில்தார் வீட்டு நாய் இறந்து போனது. ஊரே கூடி நின்றது. ஒரு நாள் தாசில்தாரே இறந்து போனார், ஒரு நாயும் வரவில்லை. பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், பட்டினத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டியத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான், அதில் 8 அடிக்கு 8 அடி கட்டிடங்கள் கட்டிவிட்டு 8 அடிக்குள் சென்று படுத்தான்னு கண்ணதாசன் ஐயா எழுதியிருப்பார். இப்போ இந்த வாழ்க்கையில் தஞ்சாவூரில் 2 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன். ஒருத்தன் சொன்னான், தஞ்சாவூரில் 2 ஏக்கர், திருச்சியில் 2 கிரவுண்டு, சென்னையில் 15 சென்ட்டு எல்லாம் வாங்கி போட்டிருக்கேன். இப்போ மண்ணு சொல்லிச்சு, இவன் என்னை வாங்கி போடுறானா, இவங்க தாத்தாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பாவை நான் தான் வாங்கி போட்டேன், இவனையும் நான் தான் வாங்கி போட போகிறேன், இவன் என்னையை வாங்கி போட போகிறானாப்பான்னா. இப்போ இந்த உலகத்தில் எதுப்பா சொத்துன்னு கேட்டாங்க. சிவவாக்கியர் தான் கற்றுக் கொடுத்தார். எதுப்பா சொத்து தெரியுமா? வடிவு கொண்ட பெண்ணை மற்றொருவன் நட்டினால் விடுவனோ அவனை எங்கு வெட்ட வேணும் என்பனே. நமக்கு பிடிச்ச பொண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா நம்ம கோவம் வரும்ல, அடி பிச்சு பிடிவேன்பா சொல்லுவான்ல. வடிவு கொண்ட பெண் ஒருவனை மற்றொருவன் நட்டினால் விடுவனோ அவனை இங்கு வெட்ட வேண்டும் என்பனே. நடுவன் அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டிகை கொடுப்பறேன்னாருங்க. அப்பா யமன் வந்த உடனே இத்தனை நாள் பாதுகாத்த இந்த உடம்ப அப்படியே கொண்டு போய் யமன்கிட்ட கொடுத்துறியப்பா. உனக்கு பிடிச்ச பொண்ணை ஒருத்தன் கையை பிடிச்சி இழுத்தா கோவம் வருதுல்ல, அப்படி உனக்கு இத்தனை நாள் பிடித்து கொண்டிருந்த இந்த உடம்ப இன்னொருத்தன் கேட்டானே அப்படியே எடுத்து கொடுத்துறியா. முதல்ல உன்னைய பார்த்துக்கங்கப்பா, உங்களுடைய உடம்பை பார்த்துக்கங்கப்பான்னார். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலம் ஏற்ற வள்ளிரில் விருத்தரும் தேவராவார் மேனியும் சிவந்திடும் அறுத்தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன் இருப்பார். உங்களுடைய உடம்பை பார்த்துக்கங்கப்பான். வள்ளுவர் சொல்வார், தின்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் இவை 5 காத்தல் தலை. என்னப்பா அர்த்தம்னா, தென்புலத்தார் முன்னோர்கள், தெய்வம் நம்ம குல தெய்வம், விருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்கல்ல, விருந்தினர்கள் வேற உறவினர்கள் வேற, விருந்து ஒக்கல்னா உறவினர்கள், தான் உன்னையும் பார்த்துக்கப்பா, இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு உன்னைய விட்டுறாதப்பா, உங்களுடைய உடம்பை பார்த்துங்கப்பா. இதை தான் சிவவாக்கியர் சொல்லிட்டு போனார். நம்மளுடைய உடம்பை யமன் கேட்ட உடனே அப்படி தூக்கி கொடுத்துடாதீங்கப்பா, அதை பார்க்க வேணாமப்பான்னார். இதுதான் கல்லை ரசவாதமாக மாற்றக்கூடிய வித்தை. இப்போ இது உங்களுக்குள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை நாள் கல்லாக இருந்த நாம் சிவவாக்கியத்தின் மூலமாக தங்கமாக மாற வேண்டும் என்கிற இந்த பெரிய ரசவாத வித்தையைத்தான் சிவவாக்கியர் ஆன்மீகத்தில் பகுத்தறிவோடு சிந்திக்கும் போது, இப்போ நான் சொன்னது 1% கம்மி, 1% கம்மி. ஒரு பெரிய படம் வந்தால் ஒரு ட்ரெய்லர் போடுறோமா, கரெக்டாக? வேட்டையன் மனசிலாயோ பாட்டு வருதா, மனசிலாயோ வந்த உடனே போய் வேட்டையனை பார்க்குறோன்னு தோணுதா, கரெக்டாக? அந்த மாதிரி 1% கம்மி, ஒரு 10 பாட்டு தான் நான் சொல்லியிருப்பேன். காலத்தினுடைய கட்டாயம் கருதி ஒரு 10 பாட்டு தான், அதிகபட்சம் 10 கூட இல்லை. இது எதுக்கு பான்னா, நீங்கள் போய் வீட்டில் சிவவாக்கியத்தை படிக்கணுங்க, சிவவாக்கியத்தை எடுத்து வச்சு பார்க்கணுங்க, சிவவாக்கியத்தை உணர்ந்துக்கணுங்க. ஏன் பான்னா சார், எந்த ஒரு மனிதனால் அதுக்குள்ளே கரைய முடியுதோ அவர்களால் தான் அதை முழுவதுமாக கற்றுக்க முடியும். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் 7 நீ எண்ணும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணி எழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுளாடும் பாவை நீ என்னுள் நீ நினைந்தவாறு எங்கனேன்னு சிவவாக்கியர் தான் கேட்பார். ஜியு போப்புன்னு பெரிய வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்தார். ஜியு போப் அவர் என்ன பண்ணுறாரு, திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அனுப்புகிறார். அவங்க கேட்குறாங்க, உன்னை எதுக்கு அங்கே அனுப்பிச்சோம்? நம்ம லிட்ரேச்சரை அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள மாற்றுறதுக்காக உன்னை அனுப்பிச்சா, நீ என்ன திருவாசகத்தை இங்கிலீஷில் எழுதிட்டு இருக்க, எதுக்கு எழுதுறேன்? அவர் சொன்னார், அவர் லெட்டர் எழுதுகிறாரு, எழுதும்போது சொல்கிறாரு, இந்த திருவாசகத்தில் இங்கே மணிவாசகர்னு ஒரு ரைட்டர் இருக்காருங்க, இந்த ரைட்டர் என்ன பண்ணுறாரு, கடவுளை கும்பிடும்போது ஒரு வார்த்தை போடுறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கன்னு எழுதுறாருங்க. கண்ணை இந்த நொடிக்கிற நொடியில் கூட என்னை விட்டு பிரியலையான்னு எழுதுறாருங்க. நான் அப்படி கடவுளை கும்பிடலையேன்னு நினச்சேன், நான் அப்படி கடவுளை கும்பிடலேன்னு நினச்சேன்னு சொல்லும் போதே அவர் கண்ணிலேருந்து அந்த கண்ணீர் கொட்டுது, அந்த லெட்டர் நனைஞ்சிருது. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் இதை சொல்லும் போதே என்னோடய கண்ணீர் பட்டு இந்த எழுத்து, அப்போ தான் இங்கு தொட்டு தானே எழுதுவாங்க, மை அழிஞ்சிருது. இதை நான் சொல்லும் போதே இந்த மை அழிஞ்சிருது. நான் உங்களுக்கு வேறு லெட்டர் அனுப்பலாம், ஆனால் நான் இதே லெட்டரே அனுப்புகிறேன். ஏன் தெரியுமா? திருவாசகத்தில் என் மனம் எப்படி உருகியது என்பது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அதே கடிதத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் இந்த இறைவனை இப்படி அனுபவிக்கணுமேங்க. ஒருத்தன் எல்லாரும் கண்ணை மூடி தியானம் பண்ணுறாங்க, நான் ஏன் கண்ணை திறந்து தியானம் பண்ணக்கூடாதுன்னு நினச்சான். கடவுள்லாம் நினச்சிட்டான். குரு சொல்லி கொடுத்து மூச்சு காற்றை மேலே இழுத்து சுழி முத்தியில் நிப்பாட்டி
அப்படியே கடவுளை அப்படி வைக்கணும்னா கடவுள்லாம் உள்ளர இருக்கார். கரெக்டாக ஒரு 10:30 மணி ஆச்சு. ஒரு 16 வயசு பொண்ணு இப்படியே நடந்து போச்சு. நம்ம பையனுக்கு உள்ளரெல்லாம் கடவுள் இருக்கார், கண்ணு மட்டும் அந்த பொண்ணு முன்னாடி அப்படியே போச்சு, போய் விட்டு வந்துச்சு. இப்போ மறுநாள் பார்த்தா கண்ணு டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டான். 2வது நாள் போய் உட்காந்தான். கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. இப்போ கண்ணு பார்க்கல, கொலுசு சத்தம் சல் சல் சல், காது கொண்டு போய் விட்டு வந்துருச்சு. 3வது நாள் பார்த்தான், காதுக்கு 2 பஞ்சை வச்சு அடைச்சிக்கிட்டான். அங்கே போய் உட்காந்தான். இப்போ கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. கண்ணு பார்க்கல, காது கேட்கல, மூக்கு மல்லிகைப்பூ ஸ்மெல்லு. 10:30 மணிக்கு மூக்கு கொண்டு போய் விட்டு வந்துருச்சு. 4வது நாள் ஒரு கோணி போய் எடுத்து அடைச்சிட்டு, இன்றைக்கி நான் சாமியை தியானம் பண்ணியே தீர்றேன்டான். கோணி போய் எடுத்து அடைச்சிட்டு போய் உட்காந்தான். இன்றைக்கி தியானம் பண்ணுறேன். கரெக்டாக 10:30 மணி ஆச்சு. காது கேட்கல, கொலுசு சத்தம் கேட்கல, கண்ணு பார்க்கல, மூக்கு எந்த ஸ்மெல்லும் வரலை. 10:30 மணி ஆனோட மனசு சொல்லிச்சு 10:30 மணி ஆயிடுச்சு, இன்னும் அந்த பொண்ணை காணோம் அப்படி. அப்போ இறைவன்கிட்ட எப்படிப்பா உணருதுன்னா, வெறும் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் என்னப்பா ஆகும்னா வெறும் வேலைகளாக மட்டுமே முடியுமே தவிர, மனம் ஒன்றாத போது இறைவனினுடைய ஒரு துளியை கூட நம்ம புரிந்து கொள்ளவே முடியாதுப்பா. நினைப்பதொன்று கண்டிலே நீ இல்லாது வேறில்லை, நினைப்புமாய் மறப்புமாய் நின்ற மாயை மாயையோ, அனைத்துமாய் அகண்டமாய் அனாதி முன் அனாதியாய், எனக்குள் நீ உனக்குள் நான் இருக்குமாறு எங்கனேன்னாரு சிவவாக்கியர். பட்டினத்தார் தான் இந்த மனித வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னு சொன்னார். உடற்கூற்று வர்ணம்னு பேர், இந்த பாட்டினுடைய பேர் உடற்கூற்று வர்ணம். ஒரு மட மாதும் ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு கலந்து ஒழுகிய விந்து ஊறு ஸ்ரோனிதம் மீது கலந்து பனியிலோர் பாதி சிறுதுளி மாது பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதுமடர் கமடம் தாமரை முட்டு மாதிரி கரு உருவாகுமா. பதுமடர் கமடம் இதுவென்றாகி பார்வை மெய் வாய் செவி கால் கைகள் என்றே உருவமும் ஆகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்த மடந்தை உதரம் அகன்று புவியில் விழுந்து யோகமும் வாரமும் நாளும் அறிந்து. ஜாதகம் பார்ப்போமா, குழந்தை பிறந்தவன் யோகமும் வாரமும் நாளும் அறிந்து மங்கையர் சேனை தாரணை ஆடை மடமையில் கொங்கை அமுது உண்டு ஓரறிவு ஈரறிவு ஆகியே வளர்ந்து. தாய்ப்பால் குடிச்சோடனே குழந்தைக்கு ஓரறிவு ஈரறிவு ஆகிமா, ஓரறிவு ஈரறிவு ஆகிய வளர்ந்து ஒளிநகை மூரல் இதழ் மடமாக உவந்து முகந்திட வந்து தவழ்ந்து வாயிரு போ என நாமம் விளம்பி உரைமணி ஆடை அரைமணி ஆட டவுசர் நிற்காதான். உரைமணி ஆடை அரைமணி ஆட உண்பவர் தின்பவர் தங்களோடு உண்டு தெருவினில் இருந்து புழுதி அடைந்து தேடிய பாலரோடு கூடி நடந்து 5 வயதாகி விளையாடியே. 5 வயசு ஆச்சுன்னு என்னப்பா பண்ணுவான், நான் ஸ்கூலில் சேர்ப்போம்ல, உயர்திரு ஞான குரு உபதேச முத்தமிழின் கரைகளும் கரை கண்டு வளர்பிறை என்றே பலரும் விளம்ப வாழ் 16 பிரயாயம் வந்து 16 வயசு ஆகிடுமா. இந்த 16 வயசு ஆனால் என்னப்பா பண்ணுவான்னா, மயிர்முடி கோதி ஸ்டீல் படிப்பானா முடிய, மயிர்முடி கோதி மண்டமர் தந்தொடை கொண்ட புனைந்து மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து, இப்படி காப்பு போட்டுப்பானா, மணிப்பொன் விளக்கு பணியும் அணிந்து மாதகர் போதகர் கூடி வணங்க மதன சுரூபன் இவன் என மோக மங்கையர் கண்டு மருண்டு திரண்டு விரிவிலி கொண்டு சுழிய எரிந்து மாமையில் போல் அவள் போவது கண்டு. இந்த பொண்ணு அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவானா, மாமையில் போல் அவள் போவது கண்டு மனது பொறாமல் அவள் பின்னால் சென்று மங்கள செங்கல சந்திகள் கொங்கை மருவ மயங்கி இதழமுதுண்டு தேடிய மாமுதல் சேர வழங்கி. காசை கொண்டு போய் கொடுத்துருவானா, தேடிய மாமுதல் சேர வழங்கி உருமுதலாக முதுபொருளாக தேடிய தனங்களை வம்பில் இழந்து மதன வதன சுரூபம் இதுவென்று வாலிப கோலமும் வேறு பிரிந்து வளமையும் மாறி இளமையும் மாறி வன்பல் விழுந்து இரு கண்கள் 2 வயர்ந்து முதிர்ந்து செவிதிமிர் வந்து செங்கைகளில் ஒரு தடியும் ஆகிய. கையில் தடி வந்துருமா, வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து. வயதான குரங்குப்பான்னு சொல்லுவாங்களாம். வயது முதிர்ந்து வருவதும் போவதும் ஒரு முதுக்கூன் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து துயில் வரும் நேரம் இருமல் பொறாது தொண்டையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அலைந்து தினமும் அலைந்து கலியுகம் மீதினில் இவர் மரியாதை கண்டவர் நெஞ்சம் சஞ்சலம் மிஞ்ச கலகலவென்று மலசலம் வந்து கால்வழி மேல்வழி சேர நடந்து தெளிவுமின்றி உரைதடுமாறி சிந்தையும் நெஞ்சமும் உலர்ந்து தவின்று திடமும் அணைந்து தினமும் அலைந்து தேரினல் ஆதரவு எதுவென நொந்து மறையவன் வேதம் எழுதியவாறு வந்தது கண்டம் என்று தெளிந்து இனியன கண்டம் இனியன தொந்தம் மேதினி வாழ்வு நிலாதினி என்று கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து. கடைசி காலத்தில் பேச முடியாதான், கையால் மொழிந்து. அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு. கடன்முறை பேசும் என உரை நாவும் தங்கி விழுந்து கையால் மொழிந்து கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து. உள்ளே போவாது, கஞ்சி வெளியே வந்துடும். கடைவாய் கஞ்சி ஒளியிட வந்து பூதமும் நாளும் சுவாசமும் நின்று நெஞ்சு தடுமாறி வரும் நேரமே ஹார்ட் அட்டாக் வந்துருமா.
இந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது யாருப்பா வருவான்னா, உச்சடையும் சிறு குஞ்சமும் மிஞ்ச மதகும் இரண்ட வடிவம் இளங்க மாமலை போல் எம தூதர்கள் வந்து வளைகோடு வீசி உயிர்கோடு போக மைந்தன் வந்து குனிந்து சுமந்து மனித மாழ்கினரே இவர் காலம் என்று பழையனர் காணும் என்பர் அறியிலார். பஞ்சு பறந்தது என்பர் பந்தர் இடுமென வந்து பறையிடை முந்தி பிணம் வேக விசாரியும் என்று ஏவும் சிலர். பனித்துகில் துஞ்சக கலபம் அணிந்து பாவமே செய்து நாரும் இந்த உடலை வரிசை கெடாமல் எடுமென ஓடி மைந்தர் வந்து குனிந்து சுமந்து கடுகி நடந்து சுடலை அடைந்து மானிட வாழ்வு இதுவென நொந்து விறகிடை மூடி அனல் கொடு போக வெந்து விழுந்து தணிந்து நாணங்கள் உருகி எலும்புகள் அடங்கி ஒருபிடி நீரும் இல்லாத உடம்பை நம்பும் அடியேனை இனி வாழ்த்துமேனு பட்டினத்தார். ஒரு துளி நீரில் ஆரம்பிக்கிற இந்த மனித வாழ்க்கை ஒரு பிடி நீரில் முடிஞ்சிறதாப்போ இந்த மனித வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது இந்த ஆன்மீகம். இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது பிறர் மீது நாம் கொண்ட அன்பு. இந்த மனித வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவது பகுத்தறிவோடு நாம் செய்யக்கூடிய வழிபாடு. அதைத்தான் சிவவாக்கியர் ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்தோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கிறார். அப்படி சிவவாக்கியர் என்கிற தந்தையை, சிவவாக்கியர் என்கிற அந்த அப்பாவை போற்றும் வகையில் இந்த ஆன்மீகத்தை பகுத்தறிவோடு சிந்தனையோடு இந்த ஆன்மீகத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்து சென்று எல்லாம் வல்ல இறைவனினுடைய அருளை பெற்று கலையாத கல்வியும் குறையாத வயதும் கவடுபாரா நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுநிலாத உடலும் செலியாத மனமும் அன்பகலா மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாரா கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லா வாழ்வும் துயனின் பாதத்தில் அன்புமாகிய 16 செல்வங்களை இங்கே வந்து அமர்ந்திருந்து கேட்ட இறை அடியார்கள் அத்தனை பேருக்கும் பெற்று இந்த அருமையான விழா 150 விழாவையும் தாண்டி 1500 விழாக்களை தாண்டி செல்ல வேண்டும். எப்படி தஞ்சைக்கு ஒரு சதய விழா இருக்கிறதோ அப்படி தஞ்சையினுடைய அடுத்த ஒரு அடையாளமாக இந்த சித்தர் பீடத்தினுடைய விழா அமைய வேண்டும். காலம் கடந்து 150லிருந்து 200வது மாதத்திலிருந்து 250வது மாதத்திலிருந்து தொடர்ந்து இந்த விழா நடக்க வேண்டும். ஒவ்வொரு 10 மாதத்துக்கு ஒரு முறை என்னையும் அழைக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுதலை இந்த இடத்தில் வைத்து வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக நற்றவம் வேள்வி மெல்க மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். திருநாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவார்ப்பணம் 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 சிவார்ப்பணம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ் மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.